இன்றைய தினம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம். அதை கேட்டவர்கள் அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை குறித்து நாம் வேதாகமத்திலிருந்து 3 நபர்களை தியானிப்போம். முதலாவது லூக்கா 18ஆம் அதிகாரம் 18 முதல் 25ஆம் வசனம் வரையுள்ள தலைவனும் அதிக ஐஸ்வர்யவானுமாய் இருந்த வாலிபனை குறித்து நாம் பார்ப்போம். இந்த வாலிபன் இயேசுவிடம் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறார். அதற்கு இயேசு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். அப்படி என்றால் அந்த வாலிபன் கர்த்தரையும் கற்பனைகளையும் அறிந்து அதன்படி நடந்த வாலிபன். ஆனால் இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யமுள்ளவனானபடியால் மிகுந்த துக்கத்தோடு போய்விட்டான். அவன் சிறு வயது முதல் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டும் அந்த வாலிபனால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. இயேசு அதை கண்டு, ஐஸ்வர்யமுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்றார். இரண்டாவது லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 முதல் 24ஆம் வசனம் வரையுள்ள ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனை குறித்து நாம் தியானிப்போம். இந்த ஐஸ்வர்யமுள்ள மனிதனுடைய வீட்டிற்கு முன்பாக லாசரு என்னும் தரித்திரன் இருந்தான். இந்த ஐஸ்வர்யவான் தரித்திரனாகிய லாசருவுக்கு எந்த உதவியும் செய்யாமல் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். பின்பு 2 பேரும் மரித்து தரித்திரனாகிய லாசரு ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டார். சுயநலமாய் வாழ்ந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே வேதனைப்பட்டார். இந்த ஐஸ்வர்யவானுடைய ஐஸ்வர்யம் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவில்லை. மூன்றாவதாக லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரையில் கூறப்பட்ட ஐஸ்வர்யவானாய் இருந்த சகையுவை குறித்து நாம் தியானிப்போம். இந்த சகையுவுக்கு இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்கக்கூடிய ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வத்தினால் இயேசுவை பார்க்க வகை தேடினார். அவர் குள்ளனாய் இருந்தபடியால் இயேசு போகும் வழியில் முன்னாக ஓடி இயேசுவை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறினார். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது இயேசுவுக்கு யாரும் சொல்லவில்லை இந்த மரத்தின் மீது சகையு என்பவர் இருக்கிறார் என்று. ஆனால் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம் ஒவ்வொருவரையும் அறிந்த தேவன், நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்த தேவன், சகையு இருந்த காட்டுத்தி மரத்திற்கு கீழாக வந்த இயேசு அண்ணாந்து பார்த்து சகையுவை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட இயேசுவை அழைத்து கொண்டு போனார். தன் பாவத்தை உணர்ந்து தன் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்றும், நான் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றும் கூறுகிறார். இயேசு சகையுவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றார். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதிக ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாமல் மிகுந்த துக்கத்தோட போய்விட்டார். சுயநலமாய் இருந்து தரித்திரனை கவனியாத ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் அக்னி ஜுவாலையில் வேதனைப்பட்டார். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர், அவரை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சியோடு இருந்த சகைவுக்கு, தன் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்ற சகைவுக்கு, எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்ற சகைவுக்கு இயேசு ரட்சிப்பை கொடுத்தார். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம், வசனங்களை கைக்கொள்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஐஸ்வர்யம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. நம் குடும்பத்தில் இருக்கும் நபர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் வீடு, வாகனம், பணம் என அளவுடன் இருந்தால் வளமுடன் வாழலாம். சுயநலமாய் வாழாமல் பொதுநலத்தோடு திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள், ஏழைகள் இவர்களுக்கு இறங்கி நாம் உதவும் போது நம்மையும் கர்த்தர் ரட்சித்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்வார். அதிக பணம் நம்மை பாதாளத்தில் தள்ளும். நல்ல மனமும் குணமும் நம்மை நித்திய ஜீவனை தரும் பரலோகத்திற்கு கொண்டு செல்லும். ஆமென், அல்லேலூயா.